2024 ஐபிஎல் தொடரில் மிக முக்கியமான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடியது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிஎஸ்கே தோல்வியடைந்தால் பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கும் நிலை இருந்தது. மேலும் இது தோனி சென்னை சேப்பாக்கத்தில் ஆடும் கடைசி போட்டியாக இருக்கலாம் என்பதால் இந்த போட்டியில் சிஎஸ்கே வெல்ல வேண்டும் என ரசிகர்கள் ஆவலுடன் இருந்தனர். இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பேட்டிங் தேர்வு செய்தது. அந்த அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஒவ்வொரு அணியும் மிக எளிதாக 200 ரன்களை எடுத்து வரும் நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரன் குவிக்க வேண்டும் என்ற நோக்கமின்றி 5 விக்கெட் மட்டுமே இழந்து 141 ரன்கள் எடுத்திருப்பது சந்தேகத்தை கிளப்பியுள்ளதாக ரசிகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதை சுட்டிக்காட்டிய இந்த போட்டியில் மேட்ச் பிக்சிங் நடந்ததாக சர்ச்சையை கிளப்பினர். இதை பற்றி விமர்சகர்கள் கூறுகையில் இந்த போட்டி நடக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் பிட்ச் பேட்டிங் செய்ய கடினமாக இருப்பதாக குறிப்பிட்டனர். ஆனால் சமூக வலைதளங்களில் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகள் இரண்டுமே இணைந்து இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்காக விளையாடுவதாக குறிப்பிட்டு வருகின்றனர். இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே அந்த அணி சிஎஸ்கே அணிக்கு விட்டுக் கொடுப்பதாகவும் சிலர் குறிப்பிட்டு சர்ச்சையை கிளப்பி வருகின்றனர். ஒரு காலத்தில் ஐபிஎல் தொடரில் 140 முதல் 180 ரன்கள் வரை எடுப்பதே சராசரி ஸ்கோராக இருந்தது. அதிலும் குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பல போட்டிகளில் 140 முதல் 160 ரன்கள் வரை மட்டுமே எடுக்கப்பட்டு வந்தது. இப்போது சென்னை சிஎஸ்கே ராஜஸ்தான் அணிகள் மோதிய இந்த போட்டியிலும் அதே போன்ற கடினமான பிட்ச் இருந்ததால் தான் போட்டியில் குறைவான ஸ்கோர் எடுக்கப்பட்டதாக முன்னாள் வீரர்களும் வர்ணனையில் குறிப்பிட்டனர். ஒருவேளை ராஜஸ்தான் அணி மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதாக கூறினால் இந்த போட்டியில் டாஸ் வென்ற அந்த அணி பேட்டிங்கை முதலில் தேர்வு செய்திருக்காது. அதற்கு காரணம் முதலில் பேட்டிங் செய்யும் அணிக்கு பிட்ச் சாதகமாக இருக்கும் என போட்டிக்கு முன் கூறப்பட்டது. எனவே இந்த போட்டியில் மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ராஜஸ்தான் அணி குறைவான ஸ்கோர் எடுத்ததை மட்டும் வைத்து சிலர் பொய்யான தகவலை பரப்பி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று ஐபிஎல் தொடரில் நடைபெற்ற 2 போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணியும் டெல்லிக்கு எதிராக ஆர்சிபி அணியும் வெற்றி பெற்றனர். மேலும் இந்த 2 அணிகளும் தங்களின் கடைசி போட்டியில் மோதிக்கொள்ள இருக்கின்றன. அதே சமயத்தில் 2 அணிகளுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்புகள் கொண்ட அணிகளாக இருக்கின்றன. எனவே இவர்களது மோதலில் என்ன நடந்தால் இவர்களில் ஒருவர் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வார்கள் என்று பார்க்கலாம். இந்த 2 அணிகளும் வருகின்ற மே 18ஆம் தேதி மோதிக்கொள்ள இருக்கின்றன. தற்போது சிஎஸ்கே அணி 13 போட்டிகளில் 7 வெற்றிகள் உடன் 14 புள்ளிகள் எடுத்து 0.528 ரன் ரேட் உடன் 3வது இடத்தில் இருக்கிறது. ஆர்சிபி அணி 13 போட்டியில் 6 வெற்றிகளுடன் 12 புள்ளிகள் எடுத்து 0.387 ரன் ரேட் உடன் 5வது இடத்தில் இருக்கிறது. இந்த 2 அணிகளும் மோதும் பொழுது ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் 14 புள்ளிகள் எடுத்து சமநிலை அடையும். அப்போது சிஎஸ்கே அணியை விட ஆர்சிபி அணி ரன் ரேட்டில் முன்னிலையில் இருக்க வேண்டும். ஆர்சிபி அணி முதல் பேட்டிங் செய்து 200 ரன்கள் எடுத்தால் சிஎஸ்கே அணியை 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெல்ல வேண்டும். இது ஆர்சிபி அணி 201 ரன்கள் சேஸ் செய்தால் 11 பந்துகள் மீதம் வைத்து வெல்ல வேண்டும். அப்போது சிஎஸ்கே அணியை விட ரன் ரேட்டில் ஆர்சிபி முன்னால் இருக்கும். மேலும் ஆர்சிபி அணி 14 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டும் என்றால் லக்னோ அணி தனது கடைசி 2 போட்டியில் ஒரு போட்டியை தோற்க வேண்டும். இல்லை என்றால் ஹைதராபாத் அணி தனக்கு இருக்கும் 2 போட்டிகள் இரண்டையும் தோற்க வேண்டும். இதே சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணியை வெற்றி பெற்றால் போதும். அந்த அணி புள்ளி பட்டியலில் 16 புள்ளிகள் எடுத்து குறைந்தபட்சம் 4வது இடத்தையாவது பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு நேரடியாக தகுதி பெற்றுவிடும். ஒருவேளை ஆர்சிபி அணியிடம் சிஎஸ்கே அணி தோல்வி அடைந்து அதே சமயத்தில் லக்னோ அணி டெல்லி மற்றும் மும்பை அணிகளை வென்று அதே போல ஹைதராபாத் அணி குஜராத் அல்லது பஞ்சாப் அணி என்றாலோ இந்த 2 அணிகளும் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணி பரிதாபமாக தகுதியை இழக்கும். பெங்களூரு மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையே நடைபெறும் இந்த போட்டி இரு அணிகளுக்கு மிகவும் முக்கியமான போட்டி என்றும் சிஎஸ்கே அணி ஏற்கனவே 14 புள்ளிகள் பெற்றுள்ளதால் அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றால் எளிதில் பிளே ஆஃப் சென்றுவிடும் என்றும், ஆனால் பெங்களூரு அணி தற்போது 12 புள்ளிகளுடன் உள்ளதால் அதிக ரன் ரேட்டில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்று செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மே 18ஆம் தேதி சென்னையில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து அன்றைய தினம் மழை வந்து போட்டி ரத்தானால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் பகிர்ந்து அளிக்கப்படும் என்பதால் சென்னை அணி எளிதாக உள்ளே சென்றுவிடும். ஆர்சிபி அணி வெளியேற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் மழை நின்று குறைந்த ஓவர்களில் போட்டி ஆரம்பிக்கப்பட்டால் அதன் பிறகு அந்த போட்டியின் முடிவை அடுத்து அடுத்த சுற்று செல்லும் அணி எது என்பது முடிவு செய்யப்படும்.